சோ 2025 மிட்ல எந்த ராசி ரொம்ப லக்கியான ராசின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? பாத்துருவோம். சோ பாப்போம் யார் அந்த லக்கி சாம்னு சொல்லிட்டு. சோ 10th பிளேஸ்ல இருக்கிறது மிதுனமா, 9th பிளேஸ்ல இருக்கிறது கும்பம். நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பம் தான். என்னடா 9வது இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ 8th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனம். சோ 7th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரம். 6th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் ராசி நண்பர்களே. 5th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியா. 4th பிளேஸ்ல இருக்கிறது துலாம். 3rd பிளேஸ்ல இருக்கிறது சிம்மம் ராசி. அண்ட் 2nd பிளேஸ்ல இருக்கிறது கடகம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னுக்காக போறது. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்டா மட்டும் பாருங்க. ரொம்ப இன்டெப்தா அஸ்ட்ராலஜிக்குள்ளலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்காதீங்க. இறங்கினா நமக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபத்து. சோ உங்களோட ராசி என்ன அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ராசி இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ராசி ரிஷப ராசி. சோ ரிஷப ராசி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025 மிட்ல ரொம்ப லக்கியா இருக்கக்கூடிய ராசியா. சோ ரிஷப ராசியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கியா தான் இருக்கீங்களா இந்த 2025 மிட்ல அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. மிச்சம் இருக்கிற 2 ராசிக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் நம்பாதீங்க, சும்மா ஃபன்னுக்காக பண்றதுதான். எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாண்டா. ஆமா